Good morning, my good students. Welcome to the online class. Today I am going to teach a new English lesson. The lesson is a prayer to the teacher. This lesson is based on the speech made by Sabrota Baxi, founder and CEO of Mentry, as part of the convocation address at the International Academy for Creative Teaching, Bangalore, on January 6, 2005. He is addressing the teachers graduating from the academy and he requests them teachers to go beyond the syllabus and teach students the value of and skills they need to live a useful and meaningful life. இந்த சப்ரோடா பேங்க்ஸி வந்து அந்த மீட்டிங்கில் வந்து சொல்கிறாரு. அந்த டீச்சர்ஸுடைய மீட்டிங்கில் அதுனா க்ரியேட்டிவ் டீச்சிங் பெங்களூரில் நடக்கிற அந்த கான்வகேஷனில் January 6, 2005 நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. அவர் தான் அட்ரஸ் பண்ணி சொல்கிறாரு. அவங்க என்ன செய்யணும், டீச்சர்ஸ் என்ன செய்யணும்னா பியாண்ட் த சிலபஸை காட்டிலும் எக்ஸ்ட்ராவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணணும். அதை தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுகிறாரு இந்த லெசனில். Listen to your teacher delivering the speech. ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. It is a great occasion for the 2005 batch of graduating teachers. It is also a great day for the faculty and administration to have given the world another set of people whose impact is going to be proportionally large. அது என்ன இருக்குன்னா, இவங்க டிகிரி வாங்குகிறாங்க. டிகிரி வாங்கும்போது அந்த 2005 பேட்ச் டீச்சர்ஸில் வந்து கிராஜுவேட்டிங் டீச்சர்ஸில் வந்து சொல்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி பண்ணணும், ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு. I am honored to be here with all of you to share your joy. அவரும் என்ன செய்கிறாருன்னா அதை என்ன செய்ய ஹானர் பண்ணுறாரு. ஏன் ஹானர் பண்ணுறாருன்னா, இது ப்ரொஃபஷ்னல் உள்ள டீச்சர்ஸுடைய மீட்டிங், அதனால் ஹானர் பண்ணுறது. ஷேர் யுவர் ஜாய் யுவர் ஹோப்ஸ். அவர் எய்மும் என்னது டீச்சர்ஸ் தான், அதனால தான் டீச்சர்ஸ் படிச்சிருக்காங்க. அஸ் டீச்சர்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் த லிவ்ஸ் யூ வில் டச், ஐ ஹாவ் எ ஃபியூ திங்ஸ் டு ஆஸ்க் ஆஃப் யூ. இவர் கொஸ்டின் பண்ணி கேட்குறாரு, எதை மென்னா இந்த லைஃப் வந்து எப்படி இருக்குன்ட்டு. It is going to be a long and somewhat unusual list. இந்த லைஃப்பில் அன்யூஸ்வலாகவும் சம்திங் வரும், யூஸ்ஃபுல்லாகவும் சம்திங் வரும். ஸோ ஐ சீக் யுவர் இன்டெலிஜென்ஸ். அவர் என்ன செய்கிறாருன்னா எபிலிட்டியை பற்றியும் சொல்கிறார். இன்டெலிஜென்ட்னா எபிலிட்டி. ஹியர் கோஸ் பை லிஸ்ட், ஒன் பை ஒன் லிஸ்ட்டாக வந்து எப்படி டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணுன்ட்டு சொல்கிறார். First, I pray to you that you teach me the value of inclusion. Prayனா Christians use this word mostly. ப்ரேயர்னா விண்ணப்பம் சொல்கிறாங்க. இந்த லெசன்லேயும் விண்ணப்பம், ஒரு விண்ணப்பத்தை அவர் சொல்கிறார். ஃபஸ்ட்டு விண்ணப்பத்தை சொல்கிறார் என்னென்னா இன்க்ளூஷன்னா ஒரு ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, அதை பற்றி சொல்கிறார். இன்க்ளூஷன் வந்து மெயின் அப்படின்னு சொல்கிறாரு. The people who write my textbook and the ones who prescribe the syllabusல என்னென்ன புக்கில் இருக்கோ அதை டீச் பண்ணணும். will not tell you how important inclusion is for me to do well in life. ஆனால் அந்த சிலபஸில் வந்து இன்க்ளூஷன், ஒருங்கிணைப்பு, அதை பற்றி போட்டிருக்காது. ஆனால் நம்ம டீச் பண்ணணும்னு சொல்கிறாரு. Without the sense of inclusion, I will not know that boundaries are meant to be pushed, not to be lived in.
இந்த பவுண்ட்ரினா அவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸை குறிக்குது. அதை இன்க்ளூஷன் ஒருங்கிணைப்பு இல்லாமல் எப்படி அச்சீவ் பண்ண கூப்பிட்றது அதான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பிக்சர் ஆல்சோ ஒரு ஒருங்கிணைப்பு நினைச்சாங்க, ஃபேமிலியாக நினைச்சாங்க, ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. சேம் லைக் take for example the fact that I clean my house but empty the cabbage on the road. That is because the road is not included in what I feel is my own. In this paragraph, author comparing two things, house and road. ஹவுஸில் உள்ள டஸ்ட்பின்னை நம்ம என்ன செய்யணும், க்ளீன் பண்ணி கொட்டுறோம். ரோட்டில் உள்ள கேபேஜ் அந்த டஸ்ட்பின் வந்து என்னது, இந்த ரோட்டில் தான் கிடக்குது, அந்த குப்பையாக கிடக்கு. இப்போ வீட்டை க்ளீன் பண்ணுற நம்ம ரோடை க்ளீன் பண்ணுவோமா? ஆனால் இன்க்ளூஷன் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பண்ணுவோம். I feed my own child but don't ask if the maid has eaten today. மெய்ட்னா சர்வெண்ட்டு. அவங்க பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னு நினைப்போமா? ஃபீடு நம்ம குழந்தைகள் சாப்பிட்டு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க குழந்தை. ஹர் ஹங்கர் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் மை ஹங்கர். மெய்ட்னா சர்வெண்ட்டு. அவங்களுடைய பசியை நம்ம பார்ப்போமா? நம்ம பசியை தான் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம். நம்ம ஃபுட்டு பண்ணுவோம். நம்ம சில்ட்ரன்ஸும் ஃபுட்டு சாப்பிட்டாங்களா என்னென்னு கேர் பண்ணிக்குவோம். பட் வி நாட் கேர் அபவுட் அதர்ஸ். ஃபஸ்ட்டில் வந்து ஹவுஸையும் ரோடையும் கம்பேர் பண்ணுறாரு. செகண்ட் ஒன்னில் மை ஓன் சைல்டையும் மேட் அந்த சர்வெண்ட்டோட சைல்டையும் கம்பேர் பண்ணுறாரு. தேர்டு எக்ஸாம்பிள், I take my child to the movie but don't ask him to call the neighbor's child. இப்போ மூவி வாட்ச் பண்ண போகிறோம், வெளியே போகிறோம்னா கால் இன் மை சைல்டு, I also call in my child but I didn't call other children. Same like author also mentioned this lesson. என்ன சொல்லணும்னா நம்ம மற்ற பிள்ளைகளை கூப்பிடவே மாட்டோம். That child is outside my zone of parenting. அவங்க வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ டீச்சர்ஸ் டீச் மீ இன்க்ளூஷன். இப்போ ஒருங்கிணைப்பு ஒற்றுமை அதை வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு. I pray to you to teach me to communicate. விண்ணப்பத்தை ஃபஸ்ட்டு விண்ணப்பத்தை என்ன சொல்கிறாருன்னா இன்க்ளூஷன் சொன்னார். செகண்ட் ஒன்று கம்யூனிகேஷன். நம்முடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. As I get cast in the rat race of the common entrance. இந்த லைஃப் எப்படி இருக்குன்னா ரேட் ரேஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. டஸ் அண்ட் கட் த்ரோ காம்படிஷன். இதை காம்படிட்டிவ் வேர்ல்டில் தான் நம்ம இருக்கோம்னு சொல்கிறாரு. எவ்ரி ஒன் வில் டெல் மீ தட் மை சர்வைவல் டிபெண்ட்ஸ் ஆன் மை பவர் டு இம்ப்ரெஸ். இம்ப்ரெஸ்னால் அவங்களுடைய பவரில் தான், அவங்களுடைய தேர் ஓன் கெப்பாசிட்டி அதில் தான் என்னதுன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம ஒரு என்ன காம்படிஷன் அட்டன் பண்ணாலும் நம்மளை தான் மீன் பண்ணியிருக்கோம். ஆனால் கம்யூனிகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாரு. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் கம்யூனிகேஷன் இருக்காது அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு. த மோர் ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ் த லெஸ் ஐ வில் கம்யூனிகேட். லெஸ்ஸாக தான் இருக்கும் கம்யூனிகேட்டு, இம்ப்ரெஸ் தான் மோராக இருக்கும். டீச் மீ டு ஸ்பீக் அண்ட் be able to write so that I am able to convey what I feel. இதில் கன்வே பண்ணணும், கம்யூனிகேஷன் வந்து மெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் டீச் மீ டு ஸ்பீக், இதுதான் கம்யூனிகேஷன். டீச் மீ டு கம்யூனிகேட் வித் என்னென்னதில் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. த சிம்பிளிசிட்டி ஆஃப் எ சைல்டு அண்ட் த நெக்கட்னஸ் ஆஃப் எ ஃப்ளவர். சைல்டு வந்து எப்போவுமே ஒரு பூவில் உள்ள காம்பு கூட இல்லாத பூ மாதிரி தான் ஒரு சைல்டு இருக்கும். தோஸ் ஹூ காண்ட் ஸ்பீக் ஆர் ஹியர்
சில சைல்டு வந்து என்ன செய்வாங்க, சில பேர் பேச முடியாமல் இருப்பாங்க, கேட்காமலே இருப்பாங்க. ஏன்னா நம்ம பேசுகிறத கேட்க மாட்டாங்க, நம்ம பேசுகிறதையும் கேட்க மாட்டாங்க, அது நம்மளை மீன் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. அவங்களுக்காண்டியும் பேசணும், இந்த சைல்டுக்காண்டி பேசணும், இவங்களுக்காண்டியும் பேசணும். பீப்புள் லெஸ் கிஃப்டட், லெஸ் ப்ரிவிலேஜ் தென் ஐ ஆம். நம்மளையோட பணத்துலேயும் சரி, இந்த வேல்யூலேயும் சரி குறைவாகவும் இருப்பாங்க சில பேர். அவங்களும் கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்காண்டியும் பேசணும்னு சொல்கிறாரு. தோஸ் ஹூ ஹேவ் கம் பிஃபோர் மீ அண்ட் தோஸ் ஹூ வில் ஃபாலோ. நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்காகவும் வரணும், நம்மளுக்கு முன்னாடி போனவங்களுக்காகவும் பேசுகிறோம். திங்ஸ் அனிமேட் அண்ட் இன்அனிமேட். அது லிவிங்காக இருக்கலாம், நான் லிவிங்காக இருக்கலாம். அதான் அனிமேட்னா லிவிங்கு, இன்அனிமேட்னா நான் லிவிங். அதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும், பேசணும்னு சொல்கிறாரு அவர். I pray to you to make me learn. ஃபஸ்ட்டு விண்ணப்பம் ப்ரேயர். ஃபஸ்ட்டு ப்ரே வந்து என்னென்னா இன்க்ளூஷன், செகண்டு கம்யூனிகேட்டு, தேர்டு லேர்ன். எப்படி லேர்ன் பண்ணுறது? மோர் தேன் தேட், டீச்சர் டீச் மீ ஹவு ஐ கேன் லேர்ன் டு லேர்ன். அந்த படிக்கிறதுலேயும் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லித்தாங்கன்னு கேட்குறாரு. As you prepare me for a wide world in which I need to find for myself and for others. அதை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னா, ஒய்டான வேர்ல்டு, இது காம்படிட்டிவான ஒய்டான வேர்ல்டில் எப்படி நம்ம லேர்ன் பண்ணணும், அது ஐ நீட் டு ஃபைண்டு, நான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி குட் எனஃப். நம்ம எதுவுமே படித்தாலும் ஒன் டைம் லேர்னிங், ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இஃப் யூ ஸ்டடி மோர் தேன் தட் ஒன்லி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எனி அதர் திங்ஸ். அதான் ஆத்தர் மென்ஷன் பண்ண, ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி குட் எனஃப். ஐ வில் ஹாவ் டு ஹாவ் த எபிலிட்டி டு லேர்ன். எபிலிட்டி, அதுக்குரிய திறமை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். எபிலிட்டி டு லேர்ன் நியூவர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ். அது எப்படின்னா, அந்த லேர்னிங் வந்து டிஃபிகல்ட்டு, ஒரு டஃப்பானதை, ஒரு புரிந்து கொள்ள முடியாததுலேயும் நான் புரிந்து கொள்ளக்கூடிய லேர்னிங் எனக்கு வேணும்னு சொல்கிறாரு. சம் ஆஃப் இட் ஐ வில் நீட் டு லேர்ன் வெரி குவிக்லி. சிலர் வந்து வேகமாகவும் லேர்ன் பண்ண முடியும். இன் ஆல் திஸ் வாட் வில் பிகம் கிரிட்டிக்கல் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப். கிரிட்டிக்கல், டிஃபிகல்ட், டஃப்பு, இதுலேயும் எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியணும். மோர் தென் தட் வாட் ஐ ஆம் ஏபிள் டு லேர்ன். ஏபிள், எப்படி லேர்ன் பண்ணுறது, ஏபிள், அதுக்குரிய பவரை எனக்கு வேணும்னு கேட்குறாரு. ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூவர் வேஸ் டு லேர்ன். எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. யாருக்கு ஹெல்ப் பண்ண? மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுதான் டீச்சர்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஸ்பீச் பண்ணுறாரு. அந்த and that will make learning a joy for me. எதுவுமே லேர்ன் பண்ணுறது நம்மளுக்கு ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், the teacher or the student will make learning a joyful events in all those things. As I learn to learn from unusual sources, I pray that you teach me to appreciate the interconnected nature of things. ஃபஸ்ட்டு டீச் மீன்னு சொல்கிறாரு, என்னென்னா இன்க்ளூஷன்னு, செகண்டு கம்யூனிகேஷன், தேர்டு லேர்னிங்கை பற்றி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து நேச்சரோட எப்படி நேச்சரோட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அதோட எப்படி மிங்கிள் ஆகிறது, அதை பற்றி சொல்கிறாரு. டீச் மீ நாட் ஜஸ்ட் அபவுட் த வே ஆஃப் வேவ்ஸ் ரைஸ் பட் வாட் சேஸ் தம் டு ஃபால். அந்த வேவ்ஸ் வந்து எப்படி வந்து வருது, அதை எப்படி வருது, எங்கேருந்து போகுது, பாஸ் ஆகி போகுது, எப்படி கீழே வருது அந்த வேவ்ஸு, அலைகள், இந்த காற்று. டீச் மீ டு அப்ரிஷியேட் தட் த ட்ரீஸ் ஐ ஃபெல். இந்த ட்ரீஸ் வந்து அந்த வேவ்ஸ் டச் ஆனோடனே அந்த ட்ரீயும் அசைந்து ஆடு கீழே வரும்.
அப்பையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு, அதை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு டீச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எ ஸ்மால் கிரியேச்சர் ஐ கில் வித் இன்டிஸ்கிரிமினேட். அந்த ஸ்மால் கிரியேச்சரையும் நம்ம வந்து கில் பண்ணுறோம். எப்படி கில் பண்ணுறோன்னு பாருங்கள். யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்னால் நம்மளுக்கு தெரியும். நம்ம எந்த ஒரு ஃபார்மர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணுவாங்க. அண்டு பெஸ்டிசைடு, அந்த பூச்சிக்கொல்லி மருந்து. இந்த டூ திங்ஸ் அஃபெக்டட் ஃபார் அவர் லேண்டு. அதைத்தான் என்ன செய்கிறாருன்னா மெயினாக சொல்லுகிறார். ஃபெர்டிலைசர் அண்டு பெஸ்டிசைடு, அந்த பூச்சிக்கொல்லி, அந்த கெமிக்கல் மூலமாகவும் நம்ம கிரவுண்டை வந்து கில் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. The urban decay I chase with my consumerism all and the have some imbalance in the natural state of things. அதனால் அமேசிங் திங்ஸ்லாம் இம்பேலன்ஸாக நேச்சரில் இருக்குது. அதையும் அவர் என்ன சொல்கிறாரு, ஆஃப் திங்ஸ் தட் சேஸ் டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் கேன் ஒன் டே என்கல்ஃப் மீ அண்ட் மைன். அது எல்லாமே என்ன செய்யுமா, அந்த இன்செக்ட்லாம் சாப்பிட்டுட்டு, அந்த கெமிக்கலை சாப்பிட்டு அதுவும் என்ன செய்யுதான், இறந்து போதான். அதுவும் நேச்சரை பற்றி நம்ம வந்து டீச் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஈச் டைம் ஐ see a scavenging பேர்டு. இந்த ஃபெர்டிலைசர் மூலமாகவும் பெஸ்டிசைட் மூலமாகவும் ஸ்கேவெஞ்சிங் பேர்டு ஆன் மை சிட்டி ஸ்கைலைன்ஸ் டீச்சர்ஸ். இந்த ஸ்கேவெஞ்சர் பேர்டும் சிங்கிங் பேர்டும் என்ன செய்தான், இங்கே வராமல் இருக்கிற காரணமே இந்த ஃபெர்டிலைஸ் மூலமாகவும் பெஸ்டிசைட் மூலமாகவும் தான் கிரவுண்டை நம்ம கெமிக்கல் கிரவுண்டை மாற்றினால தான் அந்த பேர்ட்ஸ் என்ன செய்யுது, அந்த இன்செக்டை சாப்பிட்றதுனால அதை டேஸ்ட்டு அது தெரியும். அதனால தான் didn't come our area and tell me how I can see them first on my window sill again. அந்த விண்டோ செல்லில் இந்த பார்த்திங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விண்டோ செல்லில் பேர்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா, which time I'll see in this like at the same. I pray to you to teach me not just the ability to answer but also the power to question. அந்த கொஷின் எப்படி நம்ம பண்ணுறது, அது ஆன்சர் பண்ணுறக்கூடிய திறனை கேட்கல, அதே மாதிரி நம்ம மற்றவங்கள்ட்ட கொஷின் பண்ணணும், அதையும் கேட்டார். Everyone is telling me to do as I am told. Before I know it, I am ensouled. It is because we don't ask question. எப்போவுமே நம்ம கொஷின் பண்ணாதனால தான் மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே போகிறோன்னு சொல்கிறாரு. ஒன்லி இஃப் வி ஆஸ்க் கொஷின்ஸ் நம்ம கேட்டால் தான் அவங்களும் கொஷின் கேட்பாங்க, நம்ம ஆன்சருக்கு பண்ணுறக்கூடிய எபிலிட்டியும் நம்மளுக்கு வரும்னு சொல்கிறாரு. கேன் வி கெட் ஆன்சர்ஸ்? இஃப் வி கெட் த ஆன்சர் வி கேன் எக்ஸ்ப்ளோர் ஹவு டு எஸ்டாப்ளிஷ் எ பெட்டர் ஆர்டர் ஆஃப் திங்ஸ். இப்போ நம்ம கொஷின் பண்ணுறதுனால தான் ஆன்சர் கிடைக்கும். எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அந்தக்குரிய எபிலிட்டியும் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. If we ask questions, we will also learn to be accountable. We will be more willing to accept that when we ask the questions, we can be questioned too. In that exchange, truth will emerge. இப்படி கொஷின் பண்ணுறனாலையும் ஆன்சர் பண்ணுறனாலையும் நம்மளுக்கு அக்கௌண்டபிள், அதாவது லேர்னிங்கில் ஒரு அக்கௌண்ட் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து சம்திங் லேர்ன் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, இந்த ட்ரூத் வில் பி எமர்ஜ். ட்ரூத் லாஸ்ட்டாக வந்து இந்த கொஷின் பண்ணுறது ஆன்சர் பண்ணுறதுனால ட்ரூத்தும் நம்மளுக்கு கிடையாது, உண்மை நிலவரம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ் ஐ லேர்ன் த பவர் ஆஃப் ஹியூமிலிட்டி, டீச் மீ அபவுட் ஹவு ஆல் திங்ஸ் தட் சஸ்டைன் லைஃப் ஆன் எர்த் கம் ஃப்ரீ. அப்போ பவர் ஆஃப் ஹியூமிலிட்டியும் கேட்குறாரு. ஏன் அப்படி ஹியூமிலிட்டி கேட்குறாருன்னா, நம்மளுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பை வந்து நம்ம ஒரு கோலை இல்லை
நம்ம எய்மை வந்து ரீச் பண்ணுறது அதை தெரிஞ்சிருக்காண்டி அதுக்கு சொல்கிறாரு. டீச்சர், ஐ வில் லிவ் இன் த இன்க்ரீசிங்லி கமர்ஷியல் வேர்ல்டு. இந்த வேர்ல்டு வந்து என்னென்னா மணி மைண்டடாக இருக்குது. கமர்ஷியல் வேர்ல்டு, எங்கே போனாலுமே மணி தான் மெயின். ஐ வில் பி ஜஸ் ஆன் ஹவ் மச் வேல்யூ தான் வரணும், அதோடைய மதிப்பு, இந்த வேல்யூவும் மெயின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக நம்ம ட்ரூத்து பார்த்தோம். எப்படின்னா கொஷின் பண்ணுறனால ட்ரூத் வருதுன்னு சொல்கிறோம். ஹியூமிலிட்டி மூலமாக நம்ம வேல்யூவை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ கேன் கிரியேட் பை பையிங் அண்ட் செல்லிங் திங்ஸ். நம்ம வாங்கும்போதும் பொருட்களை வாங்கும்போதும் கொடுக்கும்போதும் அதோடைய வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. மை பர்சனல் சக்ஸஸ் வில் பி டிட்டர்மைன்ட் பை மை எபிலிட்டி டு கன்சியூம். நம்ம அதை புரிந்து கொள்கிறனால தான் அந்த திங்ஸை பற்றி தெரியுதுன்னு சொல்கிறாரு. ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஆல்வேஸ் கொஷின் த வேஸ் ஆஃப் த வேர்ல்ட். எப்போவுமே நம்ம கொஷின் பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது, அதோடைய வேல்யூவும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்கிறாரு. பட் டூ டெல் மீ ஹவ் ஆல் திங்ஸ் தட் ட்ரூலி சப்போர்ட் லைஃப். எல்லா திங்ஸும் நம்ம லைஃபுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு. கம் வித்தவுட் பேமெண்ட், சம்திங் டிடின் கிவ் எனி திங். மேக்ஸிமம் ஆஃப் த திங்ஸ் கிவ் ஸோ மெனி திங்ஸ் பட் வி ஆர் நாட் பே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இதுக்கு நம்ம காசு கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. வி நாட் பே. எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன், த கவ் டசன் கெட் பெய்ட் ஃபார் த மில்க் ஷீ கிவ்ஸ் அஸ். இந்த கவ்வும் என்ன செய்யுதுன்னா பால் கொடுக்கறதுனால அது என்ன சொல்கிறாரு, பே பண்ணுறது கிடையாது. நம்ம காசு கொடுக்குறோமா, அந்த கவுட்ட போய் கொடுக்குறோமா, அந்த மாடுகிட்ட போய் கொடுக்குறோமா, இல்லை. த எர்த் டசன்ட் ஆஸ்க் ஃபார் மணி ஃபார் த கிராப்ஸ் வி கெட். இந்த நிலத்துலேயும் நம்ம காசு கொடுக்குறோமா, ஏன்னா நிலத்தின் மூலமாக நிறைய திங்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், நெல், கோதுமை, அப்புறம் சோளம், கேனை, அந்த நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே, வீட்டு, அதான் அந்த திங்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்குது அந்த லேண்டு. பட் யூ நாட் பே எனி திங். த sea doesn't come to get royalty on the catch of the day. இந்த கடலும் என்ன didn't get any மணி, அந்த மணியை வந்து அது வாங்குறது கிடையாது. ஏன்னா கடல் மூலம் தான் மேக்ஸிமம் ஆஃப் த குட்ஸு ட்ராவல்டு த ஹெல்ப் ஆஃப் ஷிப்பு அண்ட் போட். அந்த கடல் மார்க்கம் நிறைய வணிகம் வந்து நடைபெற்றிருக்குதுன்னு சொல்கிறாரு. The sun, the air, the river and the clouds doesn't get paid for their service. Don't get any payment. எது வாங்கலை மணியை? சன்னும் வாங்கலை, ஏரும் வாங்கலை, இந்த ரிவரும் வாங்கலை, க்ளவுட்ஸும் வாங்கலை. பட் ஆல் ஆர் ஒர்க்கிங் தேர் ஓன் பவர். அதோடைய பவர்னால தான் அது ஒர்க் பண்ணுது. பட் they are not get anything. I pray to you to teach me the power of silence. நிறைய எதை டீச் பண்ணுன்னு கேட்குறாரு. ஹியூமிலிட்டி கேட்டார், கொஸ்டின் பண்ணுறது எப்படின்னு கேட்டார், இன்க்ளூஷன் எப்படின்னு கேட்டார், கம்யூனிகேஷன் கேட்டாப்புல. In this paragraph author mention the power of silence. சைலன்ஸை பற்றி சொல்கிறாரு. டீச் மீ ஆல்சோ டு ரைஸ் மை வாய்ஸ் டு ப்ரொடெக்ட் த ட்ரூத். சைலன்ஸ் வேணும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, வாய்ஸை ரைஸ் பண்ணணும் எப்போனா ட்ரூத், உண்மைக்காண்டி வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. இன் எ வேர்ல்டு வேர் எவ்ரி மூமெண்ட் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் நாய்ஸ், டீச் மீ டு பி குவைட். டீச் மீ டு அப்ரிஷியேட் த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. எதுனா சைலண்ட்டுக்காண்டி, நாய்ஸுக்காண்டி சொல்கிறாரு. ஃபார் இன் சைலன்ஸ் ஐ கேன் கான்டெம்பரரிலி த பவர் வித்தின்.
அந்த பவர் வந்து எல்லாத்துலேயும் இருக்குன்னு சொல்லாது. கான்டம்ப்ளேட்னா என்னென்னா டீப்லி அபவுட் சம்திங், டீப்பாக எது சைலன்ஸாக இருக்கும், எப்போ நம்ம பேசணும் எப்போ நம்ம பேசக்கூடாது அதையும் டீச் பண்ணணும் அப்படின்ட்டு விண்ணப்பமாக ப்ரேயராக சொல்கிறாரு. டீச் மீ டு மேக் மை பாயிண்ட் வித்தவுட் ஹேவிங் டு ரைஸ் மை வாய்ஸ். அந்த பாயிண்ட் நம்ம சொல்லும் போதும் எதை ரைஸ் பண்ணால் வாய்ஸை. அண்ட் டீச் மீ டு ரைஸ் மை வாய்ஸ் டீச்சர் வென் மை சைலன்ஸ் கேன் ஹர்ட் அனதர் லைஃப். இப்போ அந்த வாய்ஸை ரைஸ் பண்ணும்போது மற்றவங்களோட மனசை புண்படாதபடி இருக்கணும்னு சொல்லுகிறாரு ஆத்தர். Finally, I pray to you to teach me to develop a world view of things. வேர்ல்டை வந்து டெவலப் பண்ணணும். எப்படி டெவலப் பண்ணணும்னா வியூ ஆஃப் திங்ஸ் சேமாக இருக்கணும். எல்லாருடைய ஹோப்பும் எல்லாருடைய எய்மும் எல்லாரோட அச்சீவ்மெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். மற்றவங்களை புண்படுத்துறபடி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. டீச் மீ டு அப்ரிசியேட் தட் பாவர்ட்டி, டிசீஸ் அண்ட் ஹங்கர். ஏழ்மையாண்டியும் அந்த ஏழ்மைக்காண்டி, நோய்க்காண்டி, பசிக்காண்டி அதை எப்படி அவங்க அதிலேருந்து ரிலீஃப் ஆக முடியும், எஸ்கேப் ஆக முடியும், அதையும் டீச் பண்ண சொல்கிறார். ஹேவ் நோ நேஷ்னாலிட்டி ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஐ ஹாவ் லீவ்ட் இன் த வேர்ல்டு வித் நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். நம்ம நிறைய வருஷம் இருந்தாலும் ஒரே நோக்கத்துக்காண்டியே நம்ம இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தர் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய ஃபேமிலிக்காண்டி, நம்முடைய நெய்பர்ஸ்க்காண்டி, நம்ம சொந்தக்காரங்களுக்காண்டி தான் நம்ம என்ன செய்யணும், ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இன் தட் வேர்ல்ட் patriotism was found on religious bigotry. இந்த பேட்ரியாட்டிசம் பற்றி சொல்கிறாரு. ஏன்னா பேட்ரியாட்டிசம்னா லவ் ஆஃப் கண்ட்ரி. எல்லா கண்ட்ரியும் நம்ம என்ன செய்யணும், லவ் பண்ணணும். அஸ் எ ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டாக இருக்கணும். அது டாலரன்ஸாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனோட இருக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ரிலீஜியஸ்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனியன் இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது, சேமாக இருக்கணும். ரேசியல் இன்டாலரன்ஸ் அண்ட் மேன்ஸ் ரிமார்க்கபிள் ஷார்ட் வியூ ஆஃப் டைம். எந்த டயத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த பைகாட்ரி மாதிரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனோட இருக்கக்கூடாது, சேமாக தான் இருக்கணும்னு சொல்லுறாங்க. இட் வாஸ் பவுண்ட்ரி பை பாப்டு. அந்த பவுண்ட்ரி லைனில் நம்ம என்ன செய்யணும்னா, பவுண்டரியில் பாப்டு லைன்னா முள்வேலி வச்சு தான் நம்ம என்ன செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் பாகிஸ்தான் அண்டு இந்தியன்ஸ் பார்டரில் என்ன செய்வாங்கன்னா முள்வேலி வச்சுருப்பாங்க. அதுதான் பார்ப்டு வயரு. அண்டு ஸ்மோக்கிங் கன்ஸ்னால் அந்த முள்வேலி வந்து ரவுண்டாக டாப்பில் இருக்கும். அதான் ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இன் த ஃபியூச்சர் தட் I want to create. I want you to teach me the power of loving my fellow human beings. இன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி என்ன செய்யாது, பார்ப்டு வயரில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இடையில் இருக்கக்கூடாது, கண்ட்ரி பார்டரில் இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு. டீச் மீ டு அப்ரிசியேட் டைவர்சிட்டி அண்ட் டயலாக். என்ன இருந்தாலுமே அது எத்தனை பன்முகத்தன்மையில் பலமுகத்தன்மையில் இருக்கக்கூடாது. என்னென்னா சேமாக தான் இருக்கணும். டயலாக்காக இருந்தாலும் சரி, தாட்டாக இருந்தாலும் சரி, சேம் வியூவில் தான் இருக்கணும்னு ஆத்தர் சொல்கிறாரு. டீச் மீ டாலரண்ட் டு டீச் மீ டு ரிமூவ் த வேர்ட் ஃபாரின் அண்ட் ஃபாரினர். இந்த டிக்ஷனரியிலேருந்தே என்ன சின்ன வேர்டை ரிமூவ் பண்ணணும். எந்த வேர்டை ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஃபாரினரு அப்படி இருக்கக்கூடாது. ஆல் ஆர் சேமு from my vocabulary. This is my world, teacher. In this world, I don't want to be a foreigner to anyone, and I don't want to treat anyone like a foreigner. For example, in our place also some foreigners will become. What you feel
யூ நாட் ஸ்பீக் தட் பர்சன். அதுதான் சேம். நம்ம அந்த ஃபாரின் பீப்புள் யாரும் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசவும் மாட்டோம், கேர் பண்ணவும் மாட்டோம். ஆனால் ஆத்தர் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க இந்த லெசனில், அப்படி இருக்கக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரீட் எனி ஒன் லைக் அ ஃபாரினர். வித் தீஸ் தாட்ஸ் அலோ மீ டு கன்க்ளூட் மை கான்வெகேஷன் அட்ரஸ். இதில் தான் ஆத்தர் வந்து கான்வெகேஷன் அட்ரஸில் அந்த மீட்டிங்கில் வந்து அவர் என்ன செய்கிறாரு, மென்ஷன் பண்ணுறாரு, கன்க்ளூட் பண்ணுறாரு. மே திஸ் டே remain with you forever and many your path be illuminated with the power of 1,000 suns. எப்படி இருக்கணும்னா நம்முடைய பவரு லைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டாக இருக்கணுமா? எப்படிப்பட்ட லைட்டாக இருக்குன்னா 1,000 சன்ஸ். ஒரு சன்னுடைய லைட்டு நம்மளுக்கு தெரியும், இட் வில் பி கிவ் மோர் பவர் இன் திஸ் வேர்ல்டு. ஆனால் 1,000 சன்ஸ் இருக்கிற பவர் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. தேங்க்யூ அண்ட் குட் லக் அப்படின்னு அவருடைய கான்வெகேஷன் அட்ரஸில் அவர் அந்த மீட்டிங்கில் வந்து என்ன சார் ஃபினிஷ் பண்ணுறாரு. தேங்க்யூ அண்ட் குட் லக்னு ஃபினிஷ் பண்ணுறது. இந்த டீச் மீனில் இன்க்ளூஷனாக எப்படி நம்ம ஒன்னஸாக இருக்கணும், அதான் இந்த லெசனில் ஒன் பிக்சர். இன்டர் கனெக்டட் நேச்சர் ஆஃப் திங்ஸில் நம்ம எப்படி இருக்கணும், ஃபெர்டிலைசர் அண்டு பெஸ்டிசைடு இது மூலமாக இருக்கக்கூடாது. நேச்சராக நம்ம என்ன செய்யணும், நேச்சரை லவ் பண்ணணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாரு. செகண்டில் இந்த பேர்ட்ஸ் எப்படி ஃப்ரீயாக இருக்குது இந்த வேர்ல்டில், ஏன்னா அந்த ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைடும் இல்லாதனால தான் சேவெஞ்சிங் பேர்டும் சிங்கிங் பேர்டும் ஃப்ரீயாக இருக்குது, அதை மென்ஷன் பண்ணுறாரு. பவர் ஆஃப் ஹியூமிலிட்டியில் வந்து இந்த கவ்வு, எர்த்து, அந்த ஓசனு, சன்னு, ரிவரு, ஏர், க்ளவுட்ஸ்லாம் எப்படி வித்தவுட் பேமெண்ட்னால் ஒர்க் பண்ணுது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. லாஸ்ட் பாயிண்டில் டீச் மீ டு டெவலப் த வேர்ல்டு வியூ ஆஃப் திங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் லுக் லைக் நாட் த சேம் அதர் ரிலீஜன்ஸ் கம்யூனிட்டி வைஸாகவும் ரிலீஜியன்ஸ் வைஸாகவும் டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங் இருக்காங்க. இதன் மூலமாக அவங்க ஒன்னஸாக இருக்கும்போது டெவலப் ஆகும், இந்த வேர்ல்டு வந்து டெவலப் ஆகும்னு சொல்கிறாரு. ஃபாரின் அந்த வேர்டே இருக்கக்கூடாது, வெக்காபுலரி டிக்ஷனரியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பிக்சர் மூலமாக டீச்சர்ஸ் பாருங்கள், ஒரு ஃபார்மரு அக்ரிகல்ச்சர் மூலமாக ஃபார்மர் வருவார், டாக்டர் வருவார், நர்ஸு, டீச்சர், ப்ரொஃபஸரு, ஆர்மி பர்சனு, மிலிட்ரி அண்டு பைலட் ஆர் நேவி. All the person develop with the help of teachers. Okay, my good students. Next class we will learn new things. Thank you for watching this video. Bye.